நட்சத்திர போஸ்டர்களும் விண்வெளி பொம்மைகளும் நிறைந்த ஒரு அழகான அறையில் குட்டி ஆயிஷு ஜன்னல் வழியாக விண்வெளியை கண்டு கனவு காண்கிறாள். அவள் கண்கள் பிரகாசமாக ஜொலிக்க மென்மையான இசை இடத்தை நிரப்புகிறது. அதே நேரத்தில் ஆயிஷுவின் தோழனான ஆரஞ்சு நிற பூனை கிகி ஜன்னலின் வழியாக குதித்து உள்ளே வருகிறது, அதன் கழுத்தில் இருக்கும் மணி சத்தத்துடன். இன்று ஒரு பெரிய சாகசத்துக்கு பரிசாக இருக்கிறேன். பாரு, நான் என்ன கண்டுபிடிச்சேன் தெரியுமா? ஒரு ராக்கெட் வரைபடம். நம்ம சேர்ந்து கட்டலாமா? ஆயிஷுவின் கண்களில் உற்சாகம் பொங்க இருவரும் வெளியில் உள்ள பசுமை தோட்டத்துக்கு ஓடிச் செல்கிறார்கள். தோட்டத்தில் ஆயிஷு மற்றும் கிகி பாட்டில்கள், கருவிகள், ஜொலிக்கும் ஸ்டிக்கர்கள் ஆகியவற்றை சேர்த்து ராக்கெட்டை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். கிகி, இந்த நட்சத்திரங்களை இங்க ஒட்டுவ நினைக்கிறேன். என் கையால. சரி சரி, என் நகங்களால இருக்கிறேன். ராக்கெட் கட்டும் வேளையில் ஊக்கம் சேர்க்க ஒரு நண்பனான ரோபோ ஒரு கருவி பெட்டியிலிருந்து பளிச்சென்று வெளிவந்து கையசைக்கிறான். வணக்கம் நண்பர்களே, நான் ரோபோ. நம்முடைய விண்வெளி பயணத்துக்காக என்கிட்ட பல நல்ல ஐடியாஸ் இருக்கு. அவனது கைகள் உருவம் மாறி மகிழ்ச்சியை ஏற்படுத்த அனைவரும் சிரிக்கிறார்கள். அவர்களது சாகசம் தொடங்க தயாராகிறது. பெரிய கவுண்டவுன் ஒலிக்க ஆயிஷு, கிகி, ரோபோ ஆகியோர் ரத்தினக்கல் போல் ஜொலிக்கும் ராக்கெட்டுக்குள் பாய்கிறார்கள். பொத்தான்கள் பிரகாசிக்க, இயந்திரங்கள் ஓசை எழுப்ப ராக்கெட் விண்வெளிக்கு பறக்கிறது. அவர்கள் ராக்கெட் மென்மையாக ஒரு புதிய கோளான பபிள்டோபியாவில் தரையிறங்குகிறது. பளிச்சென்ற பபிள்களால் நிறைந்த அந்த உலகில் அவர்கள் பபிள்களோடு குதித்து மகிழ பபிள் உயிரினங்கள் சந்தோஷமாக வரவேற்கின்றன. அவர்கள் சேர்ந்து பெரிய வேடிக்கையான பபிளை உருவாக்குகிறார்கள். அடுத்த திடீர் உலகம் வீல் ஹில். இந்த கோள் அதிர்ச்சியோடு சுழன்று குலுங்குகிறது. பிடிக்க நிறுத்திக்கோ கிகி, நாமும் ஒருவருக்கொருவர் உதவி செய்யணும், விழக்கூடாது. அனைவரும் சிரிப்புடன் சமநிலை பிடித்து ஜொலிக்கும் பழங்களை சேகரிக்க முயற்சிக்கிறார்கள். அவர்கள் பழங்களை சேகரிக்க சந்தோஷமாக இருந்தபோது ஒரு பளிச்சென்ற வண்ண வண்ண அன்றைப்பாக்களுடன் கூடிய மகிழ்ச்சியான உயிரினம் ட்வின்கிள். கவலை வேண்டாம் ட்வின்கிள், நாமே ஒரு வழி கண்டுபிடிக்கிறோம். அவர்கள் பழங்களை ஒன்று சேர்த்து ஒரு பெரிய பழ உருவத்தை உருவாக்குகிறார்கள். பழ அராமா. அது பளிச்சென்று ஒளிர கோலத்தில் சமநிலை ஏற்படுகிறது. கோலமெங்கும் கொண்டாட்டம், ஒலிகள், இசை, ஆடும் பழங்கள். ஆயிஷு, விலாவ், ரோபோ மற்றும் ட்வின்கிள் மகிழ்ச்சியான நடனத்துடன் களை கட்டுகிறார்கள். நேரம் போகிறது. அவர்கள் ட்வின்கிள் மற்றும் நண்பர்களிடம் புன்னகையுடன் விடை பெற்று மீண்டும் ராக்கெட்டில் பறக்கிறார்கள். வண்ணங்களை ஒளிரும் விண்வெளி வழியாக செல்லுகிறார்கள். அவர்கள் ராக்கெட் மெதுவாக ஆயிஷுவின் வீட்டு தோட்டத்தில் இறங்குகிறது. சூரியன் அஸ்தமிக்க அவர்கள் சந்தோஷமாக பரிமாறிக்கொள்கிறார்கள். இன்றைய சாகசம் மறக்க முடியாதது. இரவு நேரம். ஆயிஷு மற்றும் நிலாவ் ஒரே இடத்தில் அமர்ந்து கதைகள் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆயிஷு தனது நோட்டில் புதிய கனவுகளை வரைய விண்மீன்கள் ஜன்னலின் வெளியில் மின்னுகின்றன. ஆயிஷு தூங்கும் நேரத்தில் ரோபோ மெதுவாக அவளை கவனிக்கிறான். அப்போது வானத்தில் ஒரு புதிய விண்மீன் பிரகாசிக்கிறது. ஒரு புதிய சாகசத்தின் தொடக்கம் போல. ஒவ்வொரு கனவும் ஒரு பெரிய பயணத்தின் தொடக்கம். ஆயிஷு, நிலாவ் மற்றும் ரோபோ கை காட்டி விடைபெறுகிறார்கள். நீங்களும் கனவு காணுங்கள், விண்வெளியை ஆராயுங்கள்.